அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆமாம், நம்ம சர்ச்சில் இருக்கிற சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நாளிலும் கூட நம்முடைய சென்னை பேராயத்திலிருந்து பேராயர் சொன்னபடியாக இன்றைக்கு மாற்று திறன் கொண்டவர்களுக்கான ஒரு ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக இந்த ஆராதனை அமைந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளாக நம்புகிறேன். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கென்று ஒரு பரிசு நான் வைத்திருக்கிறேன். நிறைவாக நான் ஜெபித்து அவர்களுக்கென்று நாம் அதை கொடுப்போம். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லோரும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நான் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிறக்கும் பொழுதே சில பேர் கை கால்கள், கண் பார்வை, காது கேட்கிற திறன் இல்லாதவர்களாய், பார்வையற்றவர்களாக, கை கால்கள் நடக்க முடியாமல் செயல்படாமல் பிறக்கிறவர்கள் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ளாய் நான் ஜெபித்து இந்த வார்த்தைகளுக்காக ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்மோடு படித்தவர்கள் பல பேர் சரீரத்தில் ஊனமுள்ளவர்களாய் நம்மோடு படித்திருப்பார்கள். நம்மோடு பழகின சில பேருக்கு அப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்திருக்கும். நம் யாரையும் அவர்களை ஒதுப்பதில்லை, வேண்டாதவர்கள் என்று பார்ப்பதல்ல. அவர்களை பார்த்து நீங்கள் பரிதாபம் பட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக என்றைக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்காது. ஏனென்றால் உங்களை விட பல மடங்கு எல்லாவற்றையும் தன்னிச்சையாக தானாக செய்து கொள்ளக்கூடிய திறன் உள்ளவர்கள் அவர்கள். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ளாய் நம்புகிற ஒரு காரியம், கர்த்தர் அவரை நம்பிக்கைக்குரியவர்களாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே சரீரத்திலே பலவீனமுற்று பிறந்திருக்கிற எந்த குழந்தையோ எந்த சகோதரனோ சகோதரியோ என்னால் வாழ முடியவில்லை என்று தற்கொலை பண்ணி கொண்டதாக சரித்திரம் இல்லை. நன்றாக உருவாக்கப்பட்டு நன்றாக கேட்கும் திறன் இருக்கிறது, நன்றாக பார்க்கும் திறன் இருக்கிறது, நன்றாக நடக்க முடிகிறது, நன்றாக கை கால்கள் செயல்படுகிறது, நன்றாக சுயமாக யோசிக்க முடிய திறனுள்ள மனிதர்கள் தான் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், வரலாற்றை பின்னோக்கி பாருங்கள். என்னைக்காவது எந்த மாற்றுத்திறனாளி சகோதரன் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, என்னால் நடக்க முடியல, என்னை கடவுள் இப்படி படித்தனை யாரும் சூசைட் பண்ணின்னு இருக்கிறாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. தன்னம்பிக்கைக்குரியவர்கள். அவர்களுக்காக நம்ம கரங்களை தட்டுவோம். அவர்கள் கடவுளுடைய நம்பிக்கைக்குரியவர்கள். நீங்களெல்லாம் உங்கள் பலத்தை சார்ந்திருக்கிறீர்கள். நம்மெல்லாம் நம்முடைய பலத்தை சார்ந்திருக்கிறோம். நம்மால் பார்க்க முடிகிறது, நம்மால் கேட்க முடிகிறது, நம்மால் நடக்க முடிகிறது, நம்மால் ஓட முடிகிறது. எல்லாம் இருந்தும் கூட நம்ம சொல்கிறோம் நோண்டி சாக்கு. கால் வலிக்குது ஐயா, அதனால் வர முடியல. தொண்டை வலிக்குது ஐயா, அதனால் பாட முடியல. காது ரொம்ப அடைச்சுனுக்குது ஐயா, அதனால் நீங்கள் சொன்னது கேட்கல. வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஐயா, அதனால் நான் தூக்கு மாட்டின்னு தோங்குறேன். எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையா, எல்லாரும் நெருக்கடி கொடுக்குறாங்க, அதனால் எங்கன்னா நான் ஓடி போயிடுறேன். யார் இதை சொல்கிறது? நல்ல திறன் உள்ளவர்கள். அதெல்லாம் கடவுள் நல்லா பச்சுக்கிறான்னு சொல்கிறேன். நம்ம தான் அப்படிப்பட்ட அகங்காரமான ஆணவமான திமிரெடுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் என்றைக்குமே ஒரு தவறான முடிவு எடுக்கவே மாட்டார்கள். நன்றாக சிந்திக்கக்கூடியவர்கள், நன்றாக படிக்கக்கூடியவர்கள், நல்ல இடங்களிலே உயர்ந்த ஸ்தானங்களிலே அமர்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பாக்கியம். அவர்கள் ஒன்று மாத்திரம் உறுதியாக பற்றி கொண்டார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோன்னா யாருடைய உதவி இல்லாமல் நாங்கள் வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு சிலரோடு பேசும் பொழுது, என்னோடு கூட நிறைய நண்பர்கள் படித்தார்கள். அவர்களும் அப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்கள். ஆனால் அவர்களோடு கூட நான் அன்பாய் பழகுவேன். அவர்களோடு கூட அநேக காரியங்களை பேசுவேன். என்றைக்குமே
யார்கிட்ட உதவி கேட்கணும் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. கூடுமான வரைக்கும் அவங்களே செஞ்சுக்குவான்னு பார்ப்பாங்க. யாருக்கும் நான் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவங்களுக்குரிய காரியங்களை அவங்களால எதுவும் செயல்படுத்த முடியலனாலும் அவங்களுக்கான காரியங்களை அவங்களே செய்யக்கூடிய பலன் உள்ளவர்கள். கர்த்தர் அவர்களை இந்த உலகத்தில் மாற்றுத்திறனாளிகளை படைக்கல, தன்னம்பிக்கை உள்ளவர்களை படைச்சிருக்கிறாரு. உங்களை நல்லா படைச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடையாது. அவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள். சரீரத்தில் இருக்கிற மாற்றங்கள் ஊனம் என்றால் இன்றைக்கு உள்ளம் உடைக்கப்பட்டு சுயமாய் முடிவெடுக்க முடியாத நீங்கள் தான், நான் தான். இன்னைக்கு யாரு மாற்றுத்திறனாளி? அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்லவே அல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திறன் உள்ளவர்கள். இன்னைக்கு எல்லா விதத்திலும் படித்து எல்லாவற்றிலும் முன்னேறி உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், நீங்கள் இவைகளெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நீங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் எவ்வளவாய் ஆலயத்தின் வாசலுக்கு ஓடி வர வேண்டும். நீங்கள் எவ்வளவாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எவ்வளோ அழகாக கரங்களை தட்டணும், எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடணும், எவ்வளோ அழகாக பாடணும். இப்போ தட்டுறீங்களா? தட்டுங்க, தட்டுங்க, ஆசைப்பட்டீங்க தட்டுங்க. நான் இப்போ தட்டுறதுக்காக சொல்ல, எப்பவுமே ஆண்டவருக்கு நீங்கள் உற்சாகமாக, ஏன் தெரியுமா, அந்த சகோதரிகளுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை. அவங்க என்றைக்குமே யாரையும் நான் சார்ந்து இருக்கணுன்ற நம்பிக்கை இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், படித்தார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் வந்தார்கள். இன்று வரைக்கும் அவர்களால் தான் குடும்பங்களே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை அப்படி இருக்குது, அந்த குழந்தையால் தான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் ஒருவேளை பெற்றோர் உறவுகள் அவர்களை இவர்களை பார்த்து பரிதாபப்படலாம், அவர்களை ஓரமாக வைக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க எப்பவுமே கடவுளின் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சவங்க தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்கிற நீங்களும் நானும் தான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப திமிரு பண்ணிக்கிட்டு ரொம்ப அப்படி கேலி கூத்த பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் என்றைக்குமே ஆண்டவரை அவங்களுக்கு ஏன் தெரியும், ஒரே நம்பிக்கை தான். ஒன்று கடவுளை சார்ந்து இருப்பாங்க, இன்னொன்று கடவுளை சார்ந்து தன் நம்பிக்கை அவர்கள் மீது நம்மளால் செய்ய முடியும். ஐ கேன் ஆல் திங்ஸ் த்ரூ த கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை அவர்கள் அதிகமாக நம்பக்கூடியவர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் பலவீனன் என்று உலகம் சொல்லலாம், ஆனால் அவங்களுக்குள்ள என்றைக்குமே நான் பலவீனன் அவங்க நினச்சதே கிடையாது. யார் திரும்ப பலவீனன் நினச்சிக்கொள்கிறோம்? நம்மளே தான் நினச்சிட்ருக்குறோம். என்னமோ தெரில, 2 வாரமாக அந்த கால் வரமாட்டேது பிரதர், ஐயா 2 வாரமாக அந்த கை வரமாட்டேது, 2 வாரமாக கழுத்து திரும்ப முடியல. ஏன் முடியல? பண்ண கையை தட்டி பாடு, கை வலி வராது, கையும் தட்டுறது கிடையாது. நடனம் ஆடி பாடு, நடனம் ஆடுறது கிடையாது. ஜபமும் பண்ணுறது கிடையாது, வாயும் திறக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி? எதுவுமே ஆண்டவருக்காக பண்ணாமல் எனக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னா எப்படி? நம்ம எல்லாத்தையும் செய்யக்கூடிய திறன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும். நம்மளை உற்சாகப்படுத்துக்கு 4 பேர் தேவைப்படுது இல்லை? ஆனால் நீ வேற, நானே எங்கள் சோகமாகறேன், நீ என்கிட்ட ஒப்பாரி வச்சுன்னுக்கிற, எல்லாம் உங்கள் கதைங்களை என்கிட்ட சொல்கிறீங்க, என் கதை யார்கிட்ட சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க இல்லை? நம்ம போய் பேசுனா இது வேறு, எப்போ பார்த்தாலும் உண்மையே நான் ஒன்று சொல்லுனுக்காத போ, எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் யார்கிட்ட எது போய் சொன்னாலும் 1008 பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் உங்களை நல்லா கேட்டு விசாரிக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தைகளுமே கர்த்தரால் கிடைத்த ஈவு தான். அல்லேலூயா. அது நீங்கள் சொல்லுகிற பிரகாரமாய், நீங்கள் நினைக்கிற பிரகாரமாய், இல்லை நாம் நினைக்கிற பிரகாரமாய் அவர்கள் சரீரத்தில் மாற்றமுற்றிருந்தாலும் உள்ளத்தில் நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் சரீரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தும் உள்ளத்தில் மாற்றமுள்ள பலவீனர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சாயலாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் அவர் எப்படி பார்த்தாரோ அப்படி தான் நாம் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் அநேக காரியங்களை, அற்புதங்கள், அடையாளங்களை செய்தாலும் புதிய ஏற்பாட்டில் மனிதகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது இல்லைங்களா? நிறைய பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லும்போது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே, செவிடரின் செவிகளை திறப்பவர்,
அவர் நல்லவர் நல்லவரே இல்லை பாடுவோம்ல, அந்த நற்செய்தி சொல்லுவோம். அவர் வந்து பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்குறாரு, நடக்க முடியாது நடக்க வைக்கிறாரு, மரித்தவர்களை உயிரோட எழுப்புகிறாரு. இதையெல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு சொல்கிறோம். ஆனால் நம்மளே அப்படி தான் உக்காந்துட்டு இருக்கிறோம் சர்ச்சில். ஸ்பிரிச்சுவலி எல்லாருமே பிளைண்டாக தான் இருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஓட்டம் குருட்டோட்டமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய சேவைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. சத்திய வசனத்தை நிதானிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய காதுகள் அடைக்கப்பட்ட செவிட்டு விரியன்களாய். ஏன் சத்தியம் உங்களுக்குள்ள போக மாட்டேது? ஏன் வார்த்தை உங்களுக்குள்ள போக மாட்டேது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாம் காது கேளாதவர்களை போல் இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களால் கடவுளை பார்க்க முடியாதவர்களை அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி நடக்க முடியாத சப்பானிகளாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்காய் எதையும் செய்யக்கூடாத கரம் குறுகிய சூம்பின உருப்புடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். மாம்சத்திலே நான் ஆரோக்கியமானவன் என்று சொல்லிக்கொள்ளலாம். மாம்சத்தில் நான் நல்லா இருக்கிறேன், திடகாத்திரமாக இருக்கிறேன். எனக்கு என்ன இருக்குது? எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவுமே இல்லை. நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன்றதான் போயிடுது. ஒன்றும் புரிய மாட்டேது. எனக்கு எதுவுமே கிடையாதுன்றவங்க தான் திடீர்னு பட்டுன்னு போயிடறாங்க. பயமாக்குது நம்மளுக்கு. நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கே பயமாக்குது. நல்லா இருக்கிறேன்னு சொல்லியிருந்தார். திடீர்னு பார்த்தா வால் போஸ்ட்டில் பார்த்துட்டு வந்தேன் அன்றைக்கி ஒரு நாள். பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், எனக்கு சுகர் இல்லை, எனக்கு பிபி இல்லை, நல்லா இருக்கிறேன்னு சொன்னார். திடீர்னு இப்படி ஆகிட்டுக்குதே என்னன்னு கேட்டால் மாரடைப்பு தான். எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? மாம்சத்தில் நல்லா இருக்கிறீங்க, மாம்சத்தில் உங்களுடைய சரீரம் நல்லா இருக்குது, மாம்சம் நல்லா ஒத்துழைக்குது, ஆனால் ஆவி ஒத்துழைக்க மாட்டேதே. சபைக்குரிய காரியங்கள், ஊழியத்துக்குரிய காரியங்கள், கர்த்தருக்குரிய காரியங்களிலே இன்னும் நம் கண் பார்வையற்றவர்களாய், காது கேளாதவர்களாய், யாருக்கோ பேசுகிற மாதிரி நீங்கள் உட்காந்து கேட்டு போகிறீங்க அப்படின்னா, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள்லாம் யாராக இருக்கிறீங்க? மாற்றுத்திறன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றுத்திறன் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி மாற்றுத்திறன் உள்ளவர்களாய் அந்த நீங்கள் மாம்சத்தில் நல்லா இருக்கிறீங்க, ஆவியில் மாற்றுத்திறன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கிடையாது. என்றைக்குமே ஆண்டுக்குள்ளே வளரணுன்ற ஆசை இல்லை. நான் எப்படி பிறந்தனோ அப்படியே 10 வருஷமாக பிறந்த குழந்தை 10 வருஷமாக வளராமல் குழந்தையாகவே இருந்துச்சுன்னா கையில் தூக்கி வச்சுருந்தா சந்தோஷமாக இருக்குமா? இதை 10 வயசு ஆச்சு இன்னும் குழந்தையாகவே இருக்குது. இது வளரும். 10வது பர்த்டே கொஞ்சம் 10 வயசுக்கு எத்தனாவது படிக்கணும், ஒரு 5ஆவதாவது படிப்பான்னு பார்த்தோமே. இது 10 வயசு வரைக்கும் குழந்தையாகவே இருக்குதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்பா அம்மாவுக்கு. அதே போல தான் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குழந்தையாகவே தான் இருக்கிறேன். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மெச்சூர்ட் ஆகலை. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையலை. ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அபிஷேகங்கள் என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? எல்லாரும் கண்ணை மூடி ஆராதிக்கும் போது என்னால் கண்ணை மூடி ஆராதிக்க முடியல. எல்லாரும் கையை தட்டி ஆராதிக்கும் போது என்னால் கை தட்டி ஆராதிக்க முடியல. எல்லாரும் பிரசங்கத்தை கேட்கும்போது 10 நிமிஷம் சர்ச்சில் உட்காந்து பிரசங்கத்தை கேட்க முடியல. அரை மணி நேரம் சர்ச்சு உள்ள உட்கார முடியல. அடிக்கடிக்கு இருந்து வெளியே போயிட்டு இருக்கிறோம். ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறதுனால. 1 மணி நேரம் உட்காந்து அம்மா அது வேறு பெயிண்ட் அதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன ஒட்டினுக்கிறாங்க, நம்மளாம் பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அப்படி உக்காந்துடக்கூடாதுங்க. உக்காந்துட்டுனா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. கட்டில் கிடையாக இருக்கிறோம் பல வருஷம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பட்டு படுக்கையாக இருக்கிறீங்க. எழுந்து நடக்க முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்து ஓட முடியல. இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா எப்போ பரலோகத்தை போய் சேர முடியும்? இப்படி போனால் எப்படி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும்? உங்களை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பேசுகிறார். மாம்சத்தின் தோற்றத்தை வைத்து நீங்கள் கணக்கு போடாதீங்க. எனக்கு எல்லாமே இருக்குது, கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுபட்டிருக்கிறோம். இதுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? குறைவுபட்டிருக்கிறோம். அதை ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே என்னை திறம்பட நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடையணும். தன்னுடைய ரூபமாய் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் நாம் பார்க்கிற சகோதர சகோதரியிடத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த நாம் வாழ வேண்டும். அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கடவுள் தன்னம்பிக்கைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். முதலாவது காரியம் தன்னம்பிக்கைப்படுத்தும் கர்த்தர்.
ஒரு மனிதன் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவனை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். முதலாம் வேத பாடமாக நம்ம வாசித்தோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உம்முடைய அடியனோடு பேசினதற்கு என்ன சொல்றாரு? அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அவன் தன்னை எப்படிப்பட்டவனாய் கர்த்தரிடத்தில் அடையாளப்படுத்துகிறேன் என்றால், அவனை உருவாக்கின ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். அவனை உருவாக்கின ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாக்கி பிறந்து 2 வருஷத்தில் எல்லா குழந்தைகளும் சிரசேதம் செய்யப்பட்டு எல்லா குழந்தைகளும் கொலை செய்யப்படுகிற நாட்களிலே நைல் நதியிலே ஒரு நாணல் பெட்டி செய்து அதில் அனுப்பப்பட்ட ஒரு மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன். குழந்தையாக இருக்கும் போதே கர்த்தரால் காப்பாற்றப்பட்டார். அப்படிப்பட்ட மோசே வளர்ந்து ஆளாகி ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும் என்று அழைக்கும் பொழுது ஒரு நொண்டி சாக்கு சொல்றாரு. இல்லை, ஆண்டவர் நமக்கு நல்ல கல்வி கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல அறிவு கொடுப்பார், நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார். ஆனால் ஊழியத்துக்குன்னு அழைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது பாஸ்டர். ஐயா அதெல்லாம் எனக்கு வராதுங்க. ஐயா அம்மா எனக்கு இதெல்லாம் வராதுமா. ஐயோ என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. அன்றைக்கு மோசேவும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தருக்கு முன்பதாக வைக்கிறார். ஆண்டவர் அழைக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய மீட்புக்கென்று மோசேவை ஊழியத்துக்கு அழைக்கிறார். மோசே, நீ என்னுடைய தாசன், நான் உன்னை நிறுத்துகிறேன். இஸ்ரவேல் மக்களுக்காக, அவருடைய விடுதலைக்காக நீ போராட வேண்டும். எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற மக்களுக்காய் அவர்களை மீட்கும்படி நீ அவர்களுக்காய் நின்று என்னுடைய நாவாய் இருந்து பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது மோசே கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் திக்குவாயும். நம்மள மாதிரியே சொல்கிறேன் பாருங்க. ஏமா இந்த ஸ்கிரிப்சர் ரீடிங் படிமா. ஐயா வானா, எனக்கு கொஞ்சம் திக்கும் ஐயா, எனக்கு கொஞ்சம் திக்கும், எனக்கு வராது ஐயா. சிஸ்டர் ஒரு பாட்டு பாடுங்க. ஐயோ எனக்கு திக்கும் ஐயா, எனக்கு வானா திக்கும். அதை சாக்கு சொல்கிறாங்க. மோசே சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு திக்கு வாய் மந்த நாவு. ஏன் மோசே பிறக்கும்போது அப்படி பிறக்கல? மோசே நல்லா பேசக்கூடிய ஆள், நல்லா பாடக்கூடிய ஆள். ஏன் மோசே அப்படி ஆணா இருந்தது காரணம்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றின் பின்னணியில் பார்க்கும்பொழுது இந்த எகிப்தினுடைய அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே வளருகிறார். வளர்கிற சூழ்நிலையில் அங்கே 2 இஸ்ரவேலருக்கும் அங்கே எகிப்திற்கு நடக்கிற சண்டையில் ஒரு மர்டர் நடந்தது. அதுக்கு தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டு அவர் தான் காரணம். என்ன பண்ணுறாரு? போயிடுறாரு. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அதுங்கக்கிட்டேயே பேசி 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 அவருக்கு லாங்குவேஜ் மறந்து போச்சு. அங்கே மனுஷன் இல்லாத இடத்துல ஆடுங்கிட்ட மட்டும்தான் பேச முடியும், ஆடுங்கிட்ட மட்டும்தான் பழக முடியும். ஆடு பெருசான லாங்குவேஜ் பேச போகுது. ஒரே ஒரு வார்த்தை இங்கிலீஷில் பேசும், மே ஜூன் மட்டும் சொல்லாது, அது மட்டும் தான் பேசும். மேன் மட்டும் தான் கத்த முடியும். அவர் என்ன கத்திருப்பாரு? ஹை 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 ஹை, இது மட்டும்தான் பேச முடியும். அவரால் எதாவது பேச முடியுமா? அவரால் எதுவுமே பேச முடியாது. ஆடுங்கிட்ட பேசி 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 பழகி 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 மனுஷர்களோடு பேசும் பொழுது வார்த்தைகள் தடுமாற்றும். வார்த்தைகள் எங்க ஒரு 40 வருஷம் நான் இங்கேருந்து ஜார்க்கண்டுக்கு ஊழியத்துக்கு போயிடுறேன்னு வச்சுங்க. 40 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்தால் தமிழ் நான் எப்படி பேசுவேன் தேடையுமா? இப்படி தான் பேசுவேன். எனக்கு தமிழ் நிறைய வராது, மறந்து போச்சு. ஏன் தெரியுமா? ஜார்க்கண்டில் இருந்தேன். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? 10 வருஷம் 40 வருஷம் அங்கே இருந்துன்னா நான் தமிழன் அங்கேயே பிறந்து வளர்ந்து என் மூஞ்சி பத்தில் தெரிஞ்சிடும். இவன் தமிழ்நாட்டிலேருந்து சீனிவாசம்பேட்டிலேருந்து வந்துக்கிறான், மூஞ்சி காட்டி கொடுத்துரும். ஆனால் இவருக்கு போய் தமிழ் வரதான் யாரும் நம்புவாங்களா? அப்படின்னா வராது. 40 வருஷம் நான் சரி பிறந்ததுலேருந்து என்னை கூட்டின்னு போயிட்டு எங்கேயோ ஒரு வட மாநிலத்தில் விட்டாங்க. அங்கேயே நான் வளர்றேன். 40 வருஷத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கு நான் வந்தேன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் பேசுறது புரியுமா? சின்ன வயசுலேயே அனுப்பி விட்டாங்க. நான் பேசுறது எங்கள் அம்மாவுக்கு போய் எங்கள் அம்மா பேசுறது எனக்கு புரியும். இதே போல தான் லாங்குவேஜ் தெரியாத இடத்துல
யாருக்குமே பேசுறதுக்கு ஆள் இடத்துல தான் மோசே இருந்தார். அதனால் என்ன பண்ணுறாரு, யார் கூடவும் பேசக்கூடிய ஒரு பலன் இல்லாததுனால, ஒரு கலந்துரையாடல் இல்லை, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்களா, இது வாய் திறந்தா முடியாமல் பேசினே இருக்குது பாருன்னுவாங்க. சில பேர் பேசவே மாட்டாங்க, இது வாயே திறக்க மாட்டுது. பழமொழி வேறு சொல்லுவாங்க, கோட்டான் குடிக்கு எடுக்கும், ஊமை கோட்டான் ஊருக்கு எடுக்கும். பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை. சரி நல்லா பேசினாதான் இவங்களுக்குலாம் பிடிக்கும் போது, நல்லா பேசினா இது வேறு தோன்னு பேசி நிற்குதுன்றாங்க. சரி பேசாமல் இந்த கோட்டான் மாதிரி இருக்குது பாரு, ஊமை கோட்டான் அப்படின்ட்டுங்க. பேசவும் முடியல, பேசாமல் இருக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்னா அளவோடு பேசணும். இப்போ மோசேவை கர்த்தர் அழைக்கிறார், எனக்காக நீ பேசணும், எனக்காக என் மக்கள் விடுதலைக்காக நீ போராடணும்னு அழைக்கும் போது அவர் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு திக்குவாய், என் நாக்கு ரொம்ப மந்தமாக இருக்குது, சொல் தடுமாறும். அதுவும் சாதாரணமான ஆளுங்கிட்ட பேசுனா பரவாயில்ல, ராஜா கிட்ட, அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அமைச்சர்கள்கிட்ட பேசுனா இவங்ககிட்ட பேசுறது எனக்கு தடுமாற்றம் வரும், இவங்கள பார்த்தாவே எனக்கு பயமாகுது, அவங்கக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது, என்னால் பேச முடியாது, தடுமாற்றம். ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே தான் ஆண்டவர் தன்னம்பிக்கை கொடுக்குறார். இன்றைக்கி நீங்கள் அப்படி வந்திருக்கிறீங்களா, ஆண்டவரே என்னால் இது செய்ய முடியல, என் குடும்பத்துக்கு இது நடக்க மாட்டுது, என் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டுதுன்னு தன்னம்பிக்கை எழுந்து வந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி மோசேவை எப்படி தன்னம்பிக்கை உள்ளவனா பலப்படுத்தி அவனை கொண்டு பெரிய காரியம் செய்தனோ அதே தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன். அல்லேலூயா. தன்னம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் ரொம்ப வாக்கில் வல்லவன்லாம் கிடையாது, நான் திக்குவாயும் மந்த நான் உள்ளவன். இது மோசேவுடைய ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் கொடுக்குற பதிலை பாருங்க, மைக்கில் வாசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அல்லேலூயா. மோசே தன்னம்பிக்கை இழந்து நிற்கிறார். ஆண்டவரே, நான் மனிதர்களோடு பேசி பழகினவன் அல்ல, எனக்கு அந்த பலன் இல்லை, நான் திக்குவாயா இருக்கிறேன், நான் மந்த நாவா இருக்கிறேன், நான் எப்படி போய் ராஜா நீ முன் நின்று பேசுவது? கர்த்தர் தன்னம்பிக்கை படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். மோசே, இந்த உலகத்தில் செவிடனாகவும் குருடனாகவும் பேச முடியாதவனும் கேட்க முடியாதவனும் படைத்தவர் யார்? நான் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது என்கிட்டே நான் திக்குவாயும் மந்த நாவும் நீ சாக்கு சொல்லாமா? உங்களை பாடுறதுக்கு அழிச்சது அவர் அல்லவா? அவர்கிட்ட தொண்டை வலி ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களை உருவாக்கினவர் ஆண்டவர் அல்லவா? அவர்கிட்டே சர்ச்சுக்கு வரும்போது கால் நோவுது ஏசப்பா, எனக்கு தெரியும், வேஷம் போடாத, மரியாதையே வந்துரு. அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதா? உங்களுடைய வலிகள் தெரியாதா? வேதனை தெரியாதா? அது எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியுமா? ரியாக்ஷன் பண்ணாதான், இப்படி இப்படி நந்து வந்தால் தான் புரியுமா? அப்படி இல்லை, உங்களை நல்லா புரிஞ்சிருக்கிறார். தான் சொல்கிறார், உன் நாவிலிருந்து அது அப்போவே தெரியும் அவருக்கு. உங்கள் ஆலயத்துக்கு வரீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் நல்லா அறிஞ்சிருக்கிறார் அவர். அதனால் அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வேலைலாம் இருக்கவே கூடாது. அவர் கரெக்டாக தெளிவாக சொல்கிறார் பாருங்க, நீ திக்குனாவும் மந்தனாவும் சொல்கிறியடா, இவங்களெல்லாம் உருவாக்கியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் வாயாய் இருப்பேன், உன்னோட நாவோடு நான் இருந்து பேசுவேன். அல்லேலூயா. சில பேரிடத்துல பேசும்பொழுது உங்களுக்கு நாக்கு அப்படியே குழப்பம், சில பேர் பேச முடியாது, பார்த்துக்கிறீங்களா? சில பேர் பார்த்தாங்கன்னா வாங்க, ஏய் ஏன் தடுமாறுற, நல்லா தான் பேசான் அப்படின்வாங்க. அது வராது. ஏன் தெரியுமா? பயம், பதட்டம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கேயாவது போகும்போது இடத்துல பேசும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, மோசே கிட்ட சொன்னீங்களே, உன் வாயோடு வாயாக நாவோடு நாவாக இருந்து நான் பேசுவேன்னு சொன்னீங்கல்ல, பேசுறது நானாக இருக்கக்கூடாது, நீங்களாக இருக்கணும். ஆண்டவரே, என் வாயில வார்த்தைகளை வையுங்க, அந்த வார்த்தை மற்றவருடைய விடுதலைக்காக இருக்கணும், அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னுடைய நாவிலிருந்து பேசும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மோசே தன்னம்பிக்கை இழந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் தன்னம்பிக்கைப்படுத்தும்படி சொன்னார், மோசே
திக்குவாய் மந்தனாவுன்னு சொல்லாத, இனிமேல் உன் வாயில் அந்த வார்த்தையை வரக்கூடாது. அப்புறமா ஆண்டவர் அவனை பலப்படுத்திட்ட பிறகு அங்கே போய் ராஜா முன்னாடி நிற்கும் பொழுது மோசே பேசுகிறாரு பாருங்க, அவங்களுக்கு சவால் விட்டு பேசுகிறாரு. மோசே யோசிச்சிருப்பார் தனியாக இருக்கும்போதெல்லாம், நம்மளாம் போய் இவங்ககிட்டலாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம், அப்போவே முடியாதுன்னு சொன்னோம், இவர் வேற தைரியப்படுத்தி நாவோட நாவாக இருப்பான் வாயோட வாயாக இருப்பான் போக சொல்லிட்டாரு. இங்கே வந்து அவங்கக்கிட்ட சவால் விடுறாரு, ஏய் பார்வோன், என்ன பண்ண முடியும் உன்னால? ஆண்டவருடைய மக்களை உன்னால என்ன செய்ய முடியும்? அவருடைய விடுதலைக்காக ஆண்டவர் எதை வேணா செய்வார். பார்க்குறியா, இந்த தண்ணி ரத்தமாக மாற்றி காட்டுறேன், உங்கள் வீட்டில் பேனில் அனுப்பட்டுமா, உங்கள் வீட்டில் தவளை கோட்டாலாம் அனுப்பட்டுமா, வண்டுகள் அனுப்பட்டுமா, வியாதி அனுப்பட்டுமா, அந்த மக்களுக்காக இவர் எதை வேணா சேர்த்துக்கு ரெடியாக இருக்கிறாரு. நீ அவங்கள வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்குற? தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? தன்னம்பிக்கை இழந்து பேச முடியாதவனையும் பேச வைக்கிறவர் ஆண்டவர். பேதையை ஞானியாக்கக்கூடியவர். திக்குவாய் மந்தனாவாய் இருக்கிறவனை போராட செய்கிற ஆண்டவர். இருக்கிறவங்க இருக்கிறபடியே இருக்குன்னு நினைக்கிற ஆண்டவர் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களாங்க? ஆமாப்பா உன்னால் முடியாதுப்பா, சரி விட்டுருப்பா, நான் வேறு யாருன்னா பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஆண்டவர். முடியலன்றல்ல, உன்னை தான் எடுத்து யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. ஊழியத்தில் கூட அப்படி தான், ஆண்டவரே எங்கே வேணால் கூட்டு போவோம், அங்கே மட்டும் அதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அங்கே தான் கொண்டு போய் நிறுத்துவார் அவர். ஆண்டவரே எல்லா இடத்துக்கும் போவேன், இங்கே மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லுவேன், அங்கே தான் நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது நீ செய் போ. அவர் சொல்கிறது எப்பவுமே எப்படி தெரியுமா? முடியாதது தான் அது பாடினாங்க, முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்காக பல சாதனை செய்ய வந்தாரே. அல்ல, முடியாதது தான் முடியும்னு சொல்லுவார் அவர். மோசேவால் முடியாதது தான், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன்னால் முடியும், நான் இருக்கிறேன் போ. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, யாரெல்லாம் என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னால் முடியும், உன் கூட நான் இருக்கிறேன், உனக்கு இது முடியும் போ. அல்லேலூயா. போராடினார், வெற்றி கண்டார். மோசே தன்னம்பிக்கை பெற்று சாட்சியாக நின்றார். அவன் தன்னை ஒரு மாற்றுத்திறனாளியாக, நான் பேச முடியாதவன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனோடு நாவாக வாயாக இருந்து பேசினார். இன்றைக்கு நீங்களும் பேச முடியாதவர்களாக இருக்கிறீங்களா? என்னால் நல்லா பேச முடியும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு வாயடைஞ்சு இருக்கிறீங்களா? இந்த குடும்பத்தில் வாக்குப்பட்டு நான் வாயடைஞ்சு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது, எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லைன்றீங்களா? கர்த்தர் உன் வாயோடு வாயாக இருந்து பேசுவார். அல்லேலூயா. மோசேவோடு கூட இருந்தார் அல்லவா, உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்வார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் தன்னம்பிக்கையை கொடுக்கிற கர்த்தர். இரண்டாவது காரியம், தன்னம்பிக்கை உடையோரை தேடி வருகிற கர்த்தர். யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இருக்குதோ அவங்கள கர்த்தர் தேடி வருவார். அல்லேலூயா. அதை 2ஆம் வேத பாடமாக நம்ம வாசித்தோம். 38 வருஷமாக பலவீனப்பட்டு ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகிற 5 கால் மண்டபத்தின் அருகிலே ஒரு பெரிய பெதஸ்தா குளம் இருக்கும். அந்த குளத்தில் தினமும் விடியற் காலையில் தேவதூதர்கள் வந்து அந்த குளத்தை கலக்கிட்டு போவாங்க. அந்த தேவதூதர் கலக்கி முடித்த உடனே யார் ஃபஸ்ட்டு அந்த குளத்தில் குதிக்கிறாங்களோ எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது குணமாகும் அப்படின்றது தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போது இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 38 வருஷமாக இருக்கிறான். 38 வருஷமாக எங்கே இருக்கிறான்? பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கை, அவனுக்குள்ளே இருந்த முயற்சி, அவனை கூப்பிட்டு வந்து விட்டு போயிட்டாங்களோ இல்லை அவனா கேள்விப்பட்டு சுகம் பெறத்துக்கு வந்தானா தெரில. ஆனால் நீங்கள் போராடினீங்கன்னா கூடுமான வரைக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்கம்மா, எத்தனை நாளைக்கு ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு வாரம் தாங்குமா? ரொம்ப அவசியமான தேவையாக இருந்தால் தினமும் ஜெபம் பண்ணும், 1 நிமிஷம் ஜெபத்தில் அதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். 1 வருஷம் ஜெபம் பண்ணுமா? நடக்கலன்னா என்ன பண்ணுவோம்? நடப்போ இது நடக்கிற மாதிரி தெரியல, விட்டுருது, கத்திரிக்கை சீத்தமாக நடக்கட்டுன்னு விட்டுருவோம். 38 வருஷமாக பார்த்துட்ருக்குறான். அவனுக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள் அந்த குளத்தில் நான் குச்சிருவேன். யோசிச்சு பாருங்க, யாருடைய துணையும் கிடையாது, உடம்பெல்லாம் புண்ணு, சீவு அழுவி ஒரு மாதிரி இருக்கிறாப்புல ஆள், 10 படுக்கையாக இருக்கிறாரு, மோஷன் எல்லாம் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னமோ கிடைக்கிறத சாப்பிட்டு என்னைக்காவது ஒரு நாள் காலையில் விடிகாலம் கலக்கும் போது போய் குச்சிடணும். அப்போது அந்த குளத்தில் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஆளே இல்லாத குளம் கிடையாது. 5 கால் மண்டபன்றது 5 வாசல் இருக்குது. அதில் 5 வாசல் வழியாக ஆளுங்க வந்துனே இருக்கிறாங்க, கும்பலாக இருக்கும்.
இது சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது எனக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பழமனேருக்கு போனோம். 5 கல் மண்டபம் மாதிரியே ஒரு அது பாருங்கள், அவ்வளோ ஜனம், அவ்வளோ கூட்டம். சாதாரணமாக ஏதோ ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ கூட்டம். அதில் வந்து குறுகில் போடுறான் ஒருத்தன். அவங்ககிட்ட நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன் அங்கே வந்து